ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் நம்ம இன்றைக்கி இன்னொரு விலாகில் சந்திக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம விலாகில் வந்து ரெசிபிலாம் கிடையாது. நம்ம வந்து அவுட் சைடு தான் போகிறோம். ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து இப்போ நம்ம எங்கே நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்னா வந்து மொனோரயில் ஸ்டேஷனில் தான் வந்து இருக்கிறோம். இப்போ அங்கே வந்து ட்ரெயின் எடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து மேடான் துவான்குங்கிற இடத்துக்கு தான் போகிறோம், அந்த ஸ்டேஷனுக்கு. ஸோ அங்கே எதுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டை வந்து நம்ம சர்வே பண்ணுறதுக்காக தான் போகிறோம். ஸோ அதுவும் ஏன் போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறேன். நம்ம மந்த்லி வீட்டுக்கு க்ரோசரி வாங்குறது வந்து வழக்கமாக லுலு ஹைப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்குறது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வழக்கமாக வந்து எவ்ரி மந்த் அங்கே தான் போகிறது. ஸோ இப்போ வந்து நம்ம இனிமேல் வந்து அங்கே போக முடியாது. ஏன்னு சொன்னால் ஜூலையோட வந்து லுலு ஹைப்பர் மார்க்கெட்டு வந்து க்ளோசிங்காக டோட்டல் மலேசியாவில் வந்து எல்லா பிரான்ச்சுமே வந்து க்ளோஸ் அப்படின்னு வந்து லாஸ்ட் மந்த் வந்து நம்ம வாங்க போயில தான் தெரிய வந்துச்சு. ஸோ இப்போவே வந்து அங்கே நிறைய திங்ஸ்லாம் இல்லை, தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு வந்தது. ஸோ அதுக்கு ஈடாக வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து கூகுள் பண்ணி பார்த்ததில் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு பேர் வந்து என்எஸ்கே. ஸோ இங்கே வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்லாம் வந்து நல்லா வாங்கலாம். இது வந்து ஆக்சுவலி ஒரு மால் உள்ளுக்கு தான் இருக்குது, அவுட் சைடில் கிடையாது. பட் இந்த என்எஸ்கே பிரான்ச் வந்து நிறைய இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னெல்லாம் வந்து இந்த ஷாப்பில், அதாவது இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து வாங்கியிருக்கிறோம் என்எஸ்கே அப்படிங்கிற அந்த சூப்பர் மார்க்கெட்டில். பட் அது வேறு பிளேஸில். ஸோ இப்போ வந்து அது எல்லா இடத்துலையும் இல்லை, ஒரு சில இடத்துல தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கூகுள் பண்ணி பார்த்ததில் இந்த இடத்துல வந்து நமக்கு தெரிய வந்தது. இந்த மாலுக்குள்ள என்டர் ஆனதுமே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இப்போ இந்த ஷாப்புக்கு போகிறோம். இந்த ஷாப் பேர் வந்து எக்கோ ஷாப்பு, 2 வெள்ளி ஷாப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 வெள்ளி கடை வந்து எல்லா இடத்துலையுமே பெரும்பாலும் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னே போட்ட வீடியோவில் கூட வந்து நம்ம காட்டியிருக்கிறோம் 2 வெள்ளி கடையில் வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு. பட் இந்த அளவுக்கு இல்லை, ஜஸ்ட்டு ஸ்மால் ஷாப்பாக தான் இருக்கும். பட் இங்கே வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான க்ரோசரி திங்ஸ்லாம் வாங்குகிற அளவுக்கு வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குமோ அது மாதிரி வந்து இங்கேயும் வந்து எல்லாம் இருக்குது. ப்ரைஸ் வந்து எல்லாமே வந்து 2 ரிங்கிட் 60 சென்ட் அந்த மாதிரி தான். ஸோ நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வாங்குறதுக்கு வந்து இங்கே வந்து வாங்கலாம். ஸோ இங்கே எந்த மாதிரி திங்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வாங்கலாம் அப்படின்னா வந்து டாய்லெட்டரி திங்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ப்ரைஸும் வந்து நல்லா அவைலபிளாக இருக்குது. இப்போ என்ன பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா டிஷ் வாஷர் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இது வந்து நம்ம நார்மலான சூப்பர் மார்க்கெட்லாம் வாங்கணும் அப்படின்னா வந்து எல்லாமே வந்து 5 வெள்ளிக்கு மேலே தான் இருக்கும், 5 வெள்ளி 6 வெள்ளி அந்த மாதிரி. பட் இங்கே வந்து 2 ரிங்கிட் 60 சென்ட் தான், 2 வெள்ளி 60 காசு தான். ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து நம்ம இங்கே வந்து வாங்கிக்கிறலாம். இது வந்து நம்ம பிராண்டு பார்த்து வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, அதனால் வந்து நம்ம இங்கே வந்து வாங்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ரவுண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து நாங்கள் யூஸ்வலாக செய்கிறதா. ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ்லாம் வந்து பார்த்துக்கிறது. இப்போ வந்து என்ன பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா வந்து டெக்கரேஷன் திங்ஸை வந்து பார்த்துட்ருக்கேன். ஈத் வேறு வந்து கிட்டக்க வரப்போகுது. ஸோ வீட்டுக்கு நம்ம கொஞ்சம் டெக்கரேஷன் செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்துட்ருக்குறேன். இப்போ என்ன பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா வந்து ஃப்ளவர் பார்த்துட்ருக்கேன். பார்க்குறவங்கள சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னெல்லாம் வந்து ஃப்ளவர் ஷாப்பில் தான் வந்து வாங்குறது. நம்ம ஈத்துக்கு வாங்கினாலும் சரி, நம்ம நார்மலாகவே வந்து வீட்டுக்கு வைக்கிறதுக்கு வாங்கினாலும் சரி. ஆனால் அங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆன்லைன் வந்து ரொம்ப ஃபேமஸாக வரும், ஆன்லைன்லேயே வந்து வாங்கிடுறது, அதில் வந்து சீப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் இங்கே வந்து பார்த்தா வந்து எல்லாமே வந்து 260லேயே போட்டிருக்குது. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவும் நல்ல ஒரு அந்த பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ப்ரைஸும் வந்து ரொம்ப சீப்பாக இருந்ததுனால வந்து நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வந்து நிறைய வந்து வாங்கி வைக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ளவர் ஷாப்புக்கு போனோம் அப்படின்னா வந்து இந்த ஒரு ஃப்ளவரை வந்து ஏறக்குறைய வந்து 4 ரிங்கிட் அந்த மாதிரி இருக்கும் ப்ரைஸு. ஸோ இப்போ நம்ம வந்து என்எஸ்கேக்கு வந்துட்டோம். இது வந்து எல்ஜி ஃப்ளோரில் இருக்குது. ஸோ இந்த மாலுக்கு வந்து நம்ம 2-3 டைம்ஸ் வந்து வந்திருக்கிறோம். பட் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து இதை வந்து ஃபஸ்ட் டைம் வர்றோம். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து ஜஸ்ட்டு மால் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எந்த மால் அப்படின்னு வந்து நான் சொல்லவே இல்லை. குயில் சிட்டி மால் உள்ளே தான் வந்து இந்த என்எஸ்கே இருக்குது. ஸோ இந்த குயில் சிட்டி மால் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து ஜலான் சுல்தான் இஸ்மாயில். ஸோ அங்கே தான் இருக்குது இந்த மால் வந்து. ஸோ
ஸோ வந்த உடனே வந்து இப்போ நம்ம என்ன வந்து பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா வந்து ரைஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அதாவது வந்து அரிசி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் எங்கள் வீட்டில் வழக்கமாக புழுங்கல் அரிசி தான் வந்து யூஸ் பண்ணுவோம், வேறு அரிசிலாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து இவ்வளோ நாள் வந்து நம்ம லுல்லுவில் வாங்கிட்டு இருந்தோம், அங்கே வந்து ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த புழுங்கல் அரிசி வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஈஸியாக கிடைக்காது, ஒரு சில இடத்துகளில் மட்டும்தான் கிடைக்கும். அதனால வந்து இப்போ லுல்லு வந்து க்ளோஸ் அப்படின்னு சொல்லவும் வந்து எங்கே வாங்குறது அப்படின்னு ரொம்ப குழப்பமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ஸோ இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு முக்கியமாக அந்த அரிசிக்காக வந்து இப்போ இங்கே நாங்கள் வந்து சர்வே வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க வந்துருக்குறோம் அப்படின்னா வந்து முக்கியமாக பார்க்க வந்தது வந்து ரைஸ் தான் பார்க்க வந்தோம், அரிசி. ஸோ நாங்கள் வந்து புழுங்கல் ரைஸ் தான் வந்து யூஸ்வலாக வீட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம், வேறு அரிசிலாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இதுக்காகத்தான் வந்து நம்ம லுல்லுவில் வந்து வழக்கமாக போய் வாங்குறது. அங்கே வந்து புழுங்கல் ரைஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். எல்லா இடத்துலையும் எல்லா ஷாப்லையும் வந்து புழுங்கல் ரைஸ் வந்து இருக்காது, பச்சரிசி தான் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும். பட் இங்கே முக்கியமாக வந்து இப்போ லுல்லு வந்து க்ளோஸ்ன்னு சொல்லவும் வந்து எங்களுக்கு இதுதான் வந்து ரொம்ப குழப்பமாக போச்சு, எங்கே போய் வாங்கலாம் புழுங்கல் ரைஸ் அப்படின்னு. ஸோ நம்ம அதுக்காகத்தான் இங்கே இப்போ வந்திருக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்ததில் 3 பிராண்டில் வந்து கிடச்சிருக்குது, நிறையவே இருக்குது. இப்போ நம்ம லுல்லில் வந்து ஒரு பிராண்டு தான் வந்து வழக்கமாக கிடைக்கும், பட் இங்கே வந்து 3 பிராண்டில் வந்து கிடச்சிருக்குது. ப்ரைஸும் வந்து ஏறக்குறைய நம்ம லுல்லு ஹைப்பர் மார்க்கெட்டில் எப்படி வாங்கினோமோ அதே மாதிரி தான் இருக்குது ப்ரைஸும். ஸோ 5 கிலோவிலையும் இருக்குது, 10 கிலோவிலையும் இருக்குது. அப்புறம் பிரியாணி ரைஸும் நம்ம வந்து வழக்கமாக வாங்குறது மாதிரி இங்கே வந்து இருக்குது. நாங்கள் யூஸ்வலாக வந்து இன்ட்ராவெளி வந்து வாங்குறது அந்த பிரியாணி ரைஸு. இந்த பிரியாணி ரைஸ் சர்வை பண்ணதில் வந்து நாங்கள் 2 விதமான பிரியாணி ரைஸ் வந்து வாங்குவோம். ஒன்று வந்து இன்ட்ராவெளி வாங்குறது, இன்னொன்று வந்து காஷ்மீரி பிராண்டு வாங்குவோம். ஆனால் இங்கே வந்து காஷ்மீர் பிராண்டை காணோம் சுத்தமாக, ஜஸ்ட்டு இன்ட்ராவெளி மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து 2 கிலோவும் இருக்குது, 5 கிலோவும் இருக்குது இன்ட்ராவெளியில். இப்போ என்ன பார்த்துட்ருக்குறேன் அப்படின்னா வந்து பாடி வாஷ் பார்த்துட்ருக்கேன். ஸோ முக்கியமாக இங்கே வந்து நம்ம ப்ரைஸு அப்புறம் வந்து என்னென்ன திங்ஸ்லாம் வந்து நமக்கு இங்கே கிடைக்கிது. ஏன்னா சில சூப்பர் மார்க்கெட்டில் வந்து எல்லாம் கிடைக்காது. ஸோ எல்லாம் கிடைக்குதா அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து நம்ம சர்வே பண்ண வந்தது. ஸோ ப்ரைஸ் வந்து நம்ம ஏற்கனவே வாங்கினது மாதிரி இருக்குதா இல்லை கூட இருக்குதா அப்படின்னு வந்து பார்த்துக்கிறதுக்கு தான். முன்னெல்லாம் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டை விட்டுட்டு இன்னொரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம வாங்க போனோம் அப்படின்னா வந்து இந்த ப்ரைஸ்லாம் வந்து முக்கியமாக வந்து கவர் பண்ணுறதில்ல, பார்க்குறதில்ல, அப்படியே வாங்கிட்டு வந்துடுவோம். அப்புறம் நம்ம ஒரு இடத்துக்கு தற்செயலாக போயிருப்போம், அங்கே வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அதே பொருள். ஸோ இப்போ தான் வந்து நமக்கு வந்து ஐடியாவே வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து ப்ரைஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும், சர்வை பண்ணிக்கிறணும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சோப்பு பவுட்ரு பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நான் லுல்லுவில் வந்து ஆக்சுவலி வாங்க மாட்டோம், அதெல்லாம் வந்து வீட்டு பக்கத்துலேயே வந்து வாங்கிக்கிறது, ஏன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும் தூக்கிட்டு போகணும் அப்படின்ட்டு. பட் இங்கே வந்து பார்க்கும்போது நம்ம வீட்டு பக்கத்தில் வாங்குறத விட வந்து ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக எனக்கு தெரிஞ்சது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம இங்கேயே வந்து ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இப்போ அடுத்தது என்ன பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா வந்து முட்டை தான் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த ரைஸ்க்கு அடுத்தபடியாக முக்கியமாக நாங்கள் வாங்குறது வந்து முட்டை. இது வந்து எவ்ரி மந்த்து வீட்டுக்கு க்ரோசரி திங்ஸ் வாங்கும்போது வந்து இந்த மாதிரி 30 முட்டை ஒரு ட்ரே இந்த மாதிரி தான் வாங்குறது. ஸோ அங்கே வந்து நாங்கள் லுல்லுவில் எந்த மாதிரி வாங்குவோம் அப்படின்னா வந்து நாட்டுக்கோழி முட்டை தான் வாங்குறது. பட் இங்கே வந்து பார்க்கும்போது வந்து நாட்டுக்கோழி முட்டை இல்லை, ஜஸ்ட்டு ஃபார்ம் எக் அப்படின்னு போட்டிருக்கு. நாங்கள் வந்து இவ்வளோ நாளாக வாங்கும்போது வந்து நாட்டுக்கோழி முட்டைன்னா வந்து லேபிளில் போட்டிருக்கோம், பட் இங்கே வந்து ஜஸ்ட்டு ஃபார்ம் எக்குன்னு போட்டிருக்கு. ஆனால் கலர்லாம் வந்து நாட்டுக்கோழி முட்டை மாதிரி வந்து வெள்ளை கலராக தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா வந்து நெத்திலி கருவாடு பார்த்துட்ருக்கேன். ஸோ அதை பார்க்கவே வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிருந்துச்சு. ஏன்னு சொன்னால் நம்ம லுல்லு ஹைப்பர் மார்க்கெட்டில் வாங்கும்போது வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்கும். பட் இங்கே வந்து மார்க்கெட்லேயும் இந்த மாதிரி நிறையா இருக்கும் தான். ஸோ மார்க்கெட்டில் பார்த்த மாதிரி வந்து இங்கேயும் வந்து நிறைய சாய்ஸ் இருக்குது. சின்னது இருக்குது, பெருசு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மிடில் சைஸில் இருக்குது, அப்புறம் க்ளீன் பண்ணது இருக்குது, க்ளீன் பண்ணாததும் இருக்குது. முக்கியமாக வந்து நாஸ்லுமாக்கு யூஸ் பண்ணுற நெத்திலின்னு தனியாக வந்து எழுதி வச்சுருக்குது. ஸோ நமக்கு வந்து எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நல்லா சூஸ் பண்ணி வாங்கிக்கிறலாம். ஸோ
ஸோ அடுத்தது என்ன பார்த்துட்ருக்கிறேன் அப்படின்னா வந்து வெஜிடபிள் பார்த்துட்ருக்குறேன், கீரை. இது வந்து 3 பீஸ், அதாவது வந்து 3 கட்டு எடுத்தோம் அப்படின்னா வந்து 5 வெள்ளி அந்த மாதிரி போட்டிருக்க ப்ரைஸு. அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியும் எடுத்துக்கிறலாம். ஸோ அடுத்த ரவுண்டிங் நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னா வந்து வெங்காயம் தான் பார்த்துட்ருக்குறோம். ஸோ வெங்காயத்தை பார்க்கவும் எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னு சொன்னால் 1 கிலோ 2 வெள்ளி தான் போட்டிருக்குது. ஜஸ்ட்டு 2 வீக்ஸ் அகோ தான் வந்து நான் லுலுவில் போய் வாங்கிட்டு வந்தேன். 1 கிலோ 4 வெள்ளிக்கு வாங்கிட்டு வந்தேன். ஸோ இங்கே எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து சின்ன வெங்காயம் இருக்குது, பெரிய வெங்காயம் இருக்குது, அப்புறம் வந்து மூட்டையாகவும் இருக்குது. ஒரு மூட்டை வந்து 5 வெள்ளி தான் போட்டிருக்குது சின்ன வெங்காயம். ஸோ அங்கே வந்து அந்த மாதிரி மூட்டையெல்லாம் வாங்க முடியாது, கிலோ கணக்கில் தான் வாங்கணும். ஆனால் ப்ரைஸும் வந்து 1 கிலோ 4 வெள்ளி, சம்டைம்ஸ் வந்து 5 ரிங்கிட்லாம் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம சீப்பாக வாங்கும்போது நமக்கு பட்ஜெட் வந்து நல்லா சூப்பராகவே நல்லா நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இப்போ அடுத்தது என்ன பார்த்துட்ருக்குறேன் அப்படின்னா, இது வந்து செஸ்நட்டு. இது பெரும்பாலும் வந்து நைட் மார்க்கெட்டில் தான் வந்து இருக்கும். அதுவும் வந்து அவங்க வந்து வறுத்த வந்து விற்பாங்க, ஃப்ரை பண்ணி. பட் இங்கே வந்து வறுக்காமல் இருக்குது. நம்ம வாங்கி வந்து வீட்டில் வந்து வறுத்து நம்ம ஓனாக சாப்பிட்டுக்கிறலாம். பட் இது வந்து அந்த பக்குவம் தெரிஞ்சவங்களுக்கு தான் வந்து செய்ய தெரியும். அதில் வந்து மண் போட்டு அந்த மாதிரி வந்து வறுப்பாங்க. எல்லாத்துக்கும் வந்து அது வந்து ஃப்ரை பண்ண தெரியாது. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேங்காய், முன்னெல்லாம் வந்து தேங்காய் வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு வீட்டில் வந்து திருவிக்கிறது, அதெல்லாம் வந்து நம்ம ஊரில் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம் அந்த திருவுறதெல்லாம். பட் இப்போ அதெல்லாம் வந்து வீணாக போச்சு, யூஸ் பண்ணலை. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி முழுசாக வந்து தேங்காய் வாங்குறதில்ல. ஜஸ்ட்டு அவுட் சைடில் வந்து ஆல்ரெடி திருவி இருக்கிற தேங்காயை வந்து வாங்கிடுறது. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குது. அதுலேயும் வந்து ஒரு 3-4 சாய்ஸ் இருந்தது. பிங்க் கலரு, ஆரஞ்சு கலரு, அப்புறம் வந்து தைவான் ஸ்வீட் பொட்டேட்டோ, அது வந்து மஞ்சளாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா வந்து பொட்டேட்டோ தான் பார்த்துட்ருக்கேன். அதுலேயும் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. அப்புறம் வந்து இஞ்சி, பூண்டு அந்த மாதிரிலாம் வந்து இருந்தது. பட்டு ப்ரைஸ் வந்து எல்லாமே வந்து நல்லா சூப்பரான ப்ரைஸாக இருந்தது. இப்போ நம்ம முன்ன வாங்கின இடத்துக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து அங்கே வந்து எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சீப்பாக இருக்கும்போது வந்து நம்ம கூட வந்து குவான்டிட்டி வாங்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா வந்து குடம்புளி. ஸோ இந்த மாதிரி குடம்புளிலாம் வந்து நம்ம வெளியும் கிடைக்கும். பட் எல்லாமே வந்து பேக் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கொஞ்சம் கூட குவான்டிட்டியில் தான் வந்து இருக்கும். நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த அளவுக்கு வந்து பாய்க்க மாட்டோம். ஒரு சில சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் வந்து அப்படியே வந்து சும்மா வந்து கிடக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வந்து வாங்கிக்கிறலாம். ஸோ நம்ம இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து காஞ்ச மிளகா பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து காஞ்ச மிளகா வந்து ஒரு 4-5 வெரைட்டிலே இருந்துச்சு. ஸோ நம்ம முன்ன வாங்கின இடத்துலயே வந்து ஒரு சாய்ஸ் தான் இருந்தது. பெரும்பாலும் வந்து ஒரு சாய்ஸ் தான் இருக்கும். ஒரு சாய்ஸில் 2 சாய்ஸ் தான் இருக்கும். பட் இங்கே வந்து ஒரு 3-4 சாய்ஸில் இருந்தது. ஒன்று வந்து ரொம்ப காரமாக உள்ளது, அப்புறம் வந்து காரம் இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி இருந்தது. பட் நான் லுல்லுல வாங்கும்போது எப்போதுமே வந்து ப்ராப்ளம் வரும். எவ்ரி மந்த் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா வந்து ஒரு டைம் வாங்கும்போது வந்து ரொம்ப காரமாக இருக்கும், யூஸ் பண்ணவே முடியாது அந்தளவுக்கு இருக்கும். ஒரு டைம் வந்து காரம் இல்லாமல் இருக்கும், ஒரு டைம் வந்து கொஞ்சம் மிடலாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். எப்போதும் வந்து ஒரே மாதிரியே வந்து கிடைக்காது. பட் இங்கே வந்து நம்ம நல்லா பார்த்து வாங்கலாம். காரம் உள்ளது, காரம் இல்லாதது ரெண்டையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி போடுறது மாதிரி கூட வந்து இங்கே வாங்கிக்கிறலாம். இதுதான் நான் சொன்ன அந்த வந்து மூட்டை வெங்காயம், ஒரு மூட்டையாக வந்து வச்சுருக்குறாங்க. இது வந்து 4 வெள்ளி 99 காசு, 5 வெள்ளி தான் வருது. ஸோ நான் சொன்னேன்ல முன்ன வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே வந்து நாங்கள் இந்த மாதிரி என்எஸ்கேல வந்து வாங்கியிருக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ அப்போவும் அந்த மாதிரி தான் வந்து வாங்கிடுறது, ஒரு பேக் அந்த மாதிரி வாங்கிடுறது.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு செல்லமான ஒரு செல்லக்குனி தான் வந்து நான் பார்த்துட்ருக்குறேன். ஸோ இதுலேயும் வந்து ஆக்சுவலாக 2, 3 டைப்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ரொம்ப சின்னதாக குட்டியாக உள்ளது வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அதான் யூசுவலாக வந்து நாங்கள் வாங்குறது. இன்னொரு டைப்ஸ் இருக்குது வந்து அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் அது வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் வந்து ரொம்ப க்ளீனாக இல்லை. அப்படியே வந்து என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு குப்பையாக கொஞ்சம் டர்த்தி அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வேறு இருக்கும். இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறேன்ல இந்த செல்லக்குனி, இது வந்து நாங்கள் சிங்கப்பூருக்கு போகும்போதெல்லாம் வந்து வாங்கிட்டு வர்றது, அங்கேருந்து வாங்கிட்டு வர்றது. அங்கே வந்து நல்லா பார்க்க நல்லா க்ளீனாக இருக்கும். இப்போ வந்து பாவக்காய், இந்த பாவக்காய் வந்து நல்லா குட்டி குட்டியாக பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. இது வந்து பெரும்பாலும் வந்து லிட்டில் இந்தியாவில் தான் வந்து இந்த மாதிரியும் இருக்கும். அந்த குட்டி குட்டியாக, மற்ற இடத்துல வந்து பெருசு பெருசாக இருக்கும் அந்த பாவக்காய். ஸோ லாஸ்ட்டாக இப்போ நம்ம எந்த செக்ஷனுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா வந்து எல்லாத்துக்குமே பிடிச்சமான ஒரு செக்ஷன் ஃபிஷ் அண்ட் சிக்கன், அந்த டிபார்ட்மெண்ட் தான் வந்திருக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் வந்து சடன்லி ஒரு டிசிஷன் எடுத்தாச்சு. இனிமேல் வந்து மார்க்கெட்டுக்கு போக வேணாம், இங்கேயே வந்து வாங்கிக்கிறலாம் அப்படின்னு. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து சம்டைம்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் வந்து மீன் வந்து என்னோடய ஒப்பீனியனை நான் சொல்கிறேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இங்கே வந்து ஐஸ் போட்டு வைக்கிறாங்க மீனுக்கு. இப்போ இதே வந்து மார்க்கெட்டில் வந்து மேலே வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறாங்க. ஸோ நம்ம அதை வந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் ஒரு 2, 3 நாள் சென்று வந்து எடுத்து நம்ம கறி வைக்கும்போது வந்து அந்த டேஸ்ட்டே இருக்க மாட்டேங்குது. அந்த ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டு சுத்தமாக இல்லை. ஆனால் இங்கே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கேயும் வந்து எல்லா விதமான ஃபிஷ்ஷும் இருக்குது. ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் சொல்ல முடியாது, நல்ல ஒரு ப்ரைஸில் தான் இருக்குது. முன்னெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 இயர்ஸ் பிஃபோர் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் அங்கே தான் வந்து ஃபுல் நம்ம க்ரோசரி திங்ஸை மொத்தமாக வாங்குறது, வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வந்து அங்கே தான் வாங்குறது. பட் இப்போ கொஞ்ச நாளாக வந்து எப்படி வாங்குறது அப்படின்னா வந்து ஒரு 3 பிளேஸ் அந்த மாதிரி இடத்துல வந்து வாங்குறது. ஏன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நம்ம இந்தியன் ப்ராடக்ட் வந்து கிடைக்காது, இன்னொன்றில் வந்து லோக்கல் வந்து கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஒரு 2, 3 பிளேஸில் வந்து வாங்குற மாதிரி இருக்குது. பட் இங்கே வந்து ஸ்டில் வந்து இங்கே வந்து இந்தியன் ப்ராடக்ட் வந்து கிடைக்கல. நம்ம லோக்கல் ப்ராடக்ட் மட்டும் தான் அங்கே வாங்கலாம். பட் எல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து நத்தை, சிப்பி, ஸோ அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு தெரில. மல்லையில் வந்து கிர்ராங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பேருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து கிரேவி மாதிரி செய்வாங்க. பட் இதுலேயும் வந்து நிறைய சாய்ஸ், நிறைய வெரைட்டியாக இருக்குது. பார்த்திங்களா, அந்த கலர் வந்து பச்சை கலராக நல்லா க்ரீன் கலராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலர் வந்து நான் பிஃபோர் பார்த்ததில்ல. நார்மல் வந்து பார்த்துருக்கேன். ஸோ இப்போ என்ன பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து கூறு கட்டி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து எங்கேயுமே வந்து பார்க்க முடியாது. பெரும்பாலும் வந்து மார்க்கெட்டில் தான் வந்து இந்த மாதிரி பார்க்க முடியும். கூறு கட்டி வச்சுருப்பாங்க. ஒரு கூறு வந்து 5 வெள்ளியில் இருந்து மார்க்கெட்டில் வந்து வாங்கலாம். பட் இங்கே வந்து 15 வெள்ளியில் இருந்து 10 வெள்ளிக்கு இருந்தது. அந்த சைடில் வந்து மீன் இருந்தது. ஸோ 10 வெள்ளி, 15 வெள்ளி, 20 வெள்ளி அந்த மாதிரி வந்து கூறு கட்டி வச்சுருக்குறாங்க. மீன், அப்புறம் வந்து கணவாய், அப்புறம் ஊடாங் அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து துபாய் மாலில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது வந்து நண்டுலாம் வந்து தண்ணிக்குள்ள வந்து உயிரோடு வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு தேவையானதை வந்து நம்ம சூஸ் பண்ணி கொடுத்தா அவங்க வந்து கட் பண்ணி கொடுப்பாங்களாம். பட் இந்த நண்டுலாம் வந்து நம்ம பிஃபோர் வந்து வாங்கினது மாதிரி தெரியல, சாப்பிட்றது மாதிரி தெரியல. நம்ம வந்து யூஸ்வலாக ப்ளூ கலரில் இருக்கிற நண்டு மரத்தை வந்து வாங்குறது. பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து அக்வேரியத்தில் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து இந்த பக்கம் வந்து டேப்பில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. நண்டு மட்டும் இல்லை, இந்த மாதிரி வந்து ஃபிஷ்ஷும் வந்து இருக்குது. ஸோ இதை பார்த்தோமே தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் வந்து என்ன ஃபிஷ் அப்படின்னு. வந்து இதெல்லாம் வந்து சல்மன் ஃபிஷ்ஷு தான். ஸோ நம்ம லுல்லில் வந்து அதோட ஹெட்லாம் வந்து இருக்கும். பட் இங்கே வந்து காணோம். மேபி இன்றைக்கி இல்லையா அப்படின்னு தெரில. அந்த ஹெட்டு கறி வைக்கும்போது வந்து அந்த மாதிரி வாங்குறது, சல்மன் ஃபிஷ் ஹெட்டு வாங்குறது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கடல் மீன் அப்படின்னு வந்து சில மீன்கள்லாம் வந்து எழுதியிருந்துச்சு.
ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து சிக்கன் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ நம்ம வந்து ஹோல் சிக்கனாகவும் வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து பார்ட்ஸாக வந்து வச்சுருக்காங்க. கழுத்து வாங்கணுமா, ஈரல் வாங்கணுமா, அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க. போனஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் போடணும், நமக்கு வந்து இந்த போன்லெஸ் சிக்கன் வேணும் அப்படின்டா வந்து நம்ம வாங்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நம்ம தேவைப்பட்ட அளவு ஒரு 2, 3 பீஸ் அந்த மாதிரி எடுத்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா வந்து இது வந்து வாத்து. ஸோ இதில் ரொம்ப பேருக்கு வந்து வாத்து பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு தெரியல. பட் எனக்கு வந்து வாத்து ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்து வீட்டில் வாத்துக்கறிலாம் வைப்போம். ஸோ லுல்லுவில் வந்து ஒரு பீஸ் கணக்கு அந்த மாதிரி போட்டிருக்கோம். பட் இங்கே வந்து 1 கிலோ 16 வெள்ளி 50 காசு அந்த மாதிரி போட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா வந்து இது வந்து ஃப்ரூட் செக்ஷனு. ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமும் இல்லை, எல்லா இடத்துலையும் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஃப்ரூட் வாங்குறதுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு தான் போகணும், அங்கே தான் வந்து சீப்பாகவும் இருக்கும். நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியும் வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து குவான்டிட்டியில் வாங்குறவங்க வந்து இங்கே வாங்கலாம். இப்போ நம்ம வந்து நிறைய வாங்கணும் அப்படின்னா வந்து மார்க்கெட்டு தான் வந்து பெட்டரு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து மார்க்கெட்டுக்கு வந்து டைமிங் இருக்குது. இப்போ காலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஏறக்குறைய 3 அந்த மாதிரிலாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஃப்ரூட் தேவைப்படுது, நம்ம வாங்கணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து ஓகே. ஸோ நாங்களும் பெரும்பாலும் அந்த மாதிரி தான் ஈவினிங் டைமோ இல்லை நைட்டு டைமோ நம்ம தற்செயலாக நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்ம வந்து ஷாப்பிங் வந்திருந்தா கூட இந்த மாதிரி வந்து ஃப்ரூட் வாங்கிக்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து நான் எந்த ஃப்ரூட்டும் வந்து இன்றைக்கி வாங்கலை, ஜஸ்ட்டு லீச்சி மட்டும்தான் வாங்கினேன். அது மட்டும்தான் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இது வந்து 2 விதமாக இருந்தது. ஒன்று வந்து லூஸாக இருந்தது, இன்னொன்று வந்து கட்டி இருந்தது. ஸோ இந்த கட்டி இருக்கிறதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து அது காம்போட வந்து கட்டி வச்சுருப்பாங்க. பட் 2மே சேம் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்குன்னு வந்து இது வந்து நல்லா இல்லை, அது வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. 2மே ஒரே கண்டிஷனில் தான் இருந்தது. பட் அந்த காம்போட உள்ளது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு சொன்னால் அது வந்து அந்த வீட்லேயே வந்து ப்ரைஸ் வந்து வந்திருக்கும். ஸோ ஒரு வழியாக நம்மளோட பர்ச்சேஸை முடிச்சாச்சு. பர்ச்சேஸும் சொல்ல முடியாது, ஆக்சுவலாக நம்ம வந்தது வந்து சர்வேக்கு. ஸோ அப்படியே வந்து ப்ரைஸ் சர்வே பார்த்துட்டு கொஞ்சமாக வந்து ஷாப்பிங்கை முடிச்சுக்கிட்டாச்சு. இப்போ வெளியே வந்து இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கான ஒரு ப்ளே இது மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து பிள்ளைங்களை விட்டு விளையாட விடுறதுக்குலாம் வந்து இடம் மாதிரி நல்லா இருக்குது. ஸோ ஒரு வழியாக நம்மளோட ஷாப்பிங் அப்புறம் வந்து சர்வே எல்லாத்தையும் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து கண்ணில் பட்டுருச்சு. ஸோ சிஸ்டர் வந்து அங்கேயே நின்றுச்சு, நம்ம இங்கே போய் சாப்பிட்டு போவோம் அப்படின்னு. ஏன்டா பசியும் வந்துருச்சு, ஆல்ரெடி ஆஃப்டர்நூன் டைம் வந்துருச்சு, லஞ்ச் டைமு. ஸோ இங்கே வந்து இது வந்து ஒரு லோக்கல் ரெஸ்டாரண்ட் தான். ஸோ உள்ளுக்கு வந்துட்டு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு வந்து முடிவு எடுத்தாச்சு. ஸோ என்ன வாங்கணும் அப்படின்னா வந்து கறி மீன் தான் வாங்கணும். இது வந்து ஒரு லோக்கல் ஃபுட்டு, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃபுட்டு ஆக்சுவலாக பல வருஷத்துக்கு முன்னே நாங்கள் ஸ்கூலில் வாங்கி சாப்பிட்றது. ஸோ அங்கே உள்ள டேஸ்ட்டு வந்து எந்த இடத்துலையுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் எத்தனையோ இடத்துல வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் இங்கே வந்து அதே டேஸ்ட்டு கிடச்சிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து வீடியோ வந்து நான் எண்டிங் பண்ணிக்கிறேன். எங்களோட டே வந்து இன்றைக்கி இப்படி தான் இருந்தது. ஸோ மீண்டும் உங்களை அடுத்தடுத்த விலாகில் சந்திக்கிறேன். அதுவரை அன்புடன் ரோசினா, பாய்.